ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து ஷோல்ட்ரு வந்து இறங்கி வருது அப்படிங்கிறது வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கும். எனக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒரு அக்கா கேட்டாங்க, டெய்லர் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கழுத்து வந்து மட்டும் கழண்டு வருது, அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பதில் என்னங்கிறது சொல்லுங்கள், எதனால் ஷோல்ட்ரு கழண்டு வருது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு வீடியோ போடுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கா வந்து சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு சொல்கிறது நான் என் வீடியோவே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவை எடுத்துட்டேன். பாருங்கள், ஷோல்டர் கழண்டு வர்றதுக்கு காரணம், மெயின் காரணம் வந்து கழுத்தோட அகலம் ஜாஸ்தியாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டரோட கழண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்குது. உடம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கழுத்தோட அகலம் இருக்கணும். இப்போ நார்மலாக 32 இன்ச்சு நம்ம வந்து மார்பு சுற்றளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 2.5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து போதுமான அளவு. 2.25 வச்சு 2.5 வச்சு அடிச்சிங்க அப்படின்னா நம்ம கழுத்து வந்து கரெக்டாக உட்காரும். அதே வந்து 2.5 வைக்கிறதுக்கு 2.25 வச்சிட்டோம் அப்படின்னா 2.5 வர்ற இடத்துல 2.25 வந்துருச்சு, 5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கழுத்து ஷோல்டர் கழண்டு வர்றது மாதிரி தான் இருக்கும். மெயின் காரணம் அது ஒரு காரணம். இனி ஒரு காரணம் என்னென்னா கட்டோட இறக்கம். கட்டை இறக்கம் வந்து ஜாஸ்தியாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கழுத்து லூஸ் வரும். ஏன்னா கஃப் லூஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டரோட லூஸும் வந்துடும். இது ஒரு காரணம். இனி ஒரு காரணம் வந்து நம்மளுக்கு ஆம்கோல் வந்து நல்லா ரொம்ப டைட்டாக இருக்குது, போடவே முடியல, ரொம்ப கரெக்டாக உட்காரல அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் வந்து இப்படி கரெக்டாக உட்காந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது உள்ளே போகலை அப்படின்னா ஷோல்டர் கழண்டு வரத்தான் செய்யும். கை டைட்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து மேலே போகலை அப்படின்னா ஷோல்டர் கழண்டு வரும். ஆனால் கஸ்டமருக்கு வந்து அது சொல்ல தெரியாது. ஆம்கோல் டைட்டாக இருக்குது, அதனால தான் ஷோல்டர் வந்து கழண்டு வருது அப்படிங்கிறது வந்து இறங்கி வருது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நம்ம கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கை உள்ளே விட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் ஷோல்டர் எதனால் கழண்டு வருதுன்னு. நீங்கள் ஆம்கோலில் செக் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த லூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் கழண்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறது நம்ம இப்போ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த கழுத்தோட அகலம் வந்து இந்த காட்டன் ப்ளவுஸ் எல்லாம் அப்படின்னா நம்மளுக்கு இழுத்து வந்துடும். போடும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும், ஆனால் போட கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுத்துரும். துணியோட இழுவை வரும்போது கொஞ்சம் வந்துடும். அப்போ வரும்போது நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க, இந்த ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்குங்கக்கா, நீங்கள் தைச்சி கொடுங்க, இதே அளவு தைச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஷோல்டர் பேக் நெக் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே வரைஞ்சிருவோம். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது நம்ம அந்த மிஸ்டேக் தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப அகலம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், இவ்வளோ அகலம் வேணுமாம்க்கா, இப்படி தான் போடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்களாகவே கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுல தான் இருக்குது. இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்காம லைட்டாக ஒரு துளி உள்ள தள்ளி கட் பண்ணி அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு போடும்போது கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் கட்டிங் போட தான் நம்மளுக்கு வந்து எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். கஸ்டமர் போட்டு நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் அந்த மாதிரி தைச்சி காட்டுங்க. ரொம்ப ஷோல்டர் அகலமாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அகலமாக இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு இருக்கிறனால நல்லா அகலம் இருக்கிறதுனால ஓகே. நான் இவங்களுக்கே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கட் பண்ணியிருக்கிறேன் இந்த அக்கா ஓகேவோ. ஏன்னா கழுத்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து செக் பண்ணி அடிங்க. ஷோல்டர் கழண்டு வர்றதுக்கு இந்த 3 ரீசன் தான். மெயினாக கழுத்து வந்து ப்ராடு, ஒன்று கப்போட இறக்கம், இனி ஒன்று வந்து ஷோல்டரோட ஆம்கோலோட சுற்றளவு வந்து அதிகமாக இருந்தால். இந்த 3 காரணம் தான் மெயினான காரணம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது காரணம் இருந்துச்சுனாலும் எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நானும் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டே தான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். என்னோடய கட்டிங் வந்து போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். என்னோடய கடையில் நான் அந்த மெத்தடில் தான் போட்டுட்ருக்குறேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு இருக்காங்க. கம்ப்ளைண்ட்லாம் எனக்கு அதிகமாக வந்தது. இந்த லூஸு டைட்டு கம்ப்ளைண்ட் வந்து எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும். எல்லாருமே கரெக்டாக தைக்கிறாங்கன்னு சொல்கிறதுல கிளாத்து வெரி டிஃப்ரெண்ட் வரத்தான் செய்யும். லூஸு டைட்டு நம்ம போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கஸ்டமர் அனுப்பிக்கலாம்.
லூஸ் இருந்தால் டைட் பண்ணிக்கலாம், டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு தையல் பிரித்து கொடுத்துடலாம். சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் அந்த லூஸ் டைட்டு தான் வருமே தவிர மற்றபடி ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் கட்டிங் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.